வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக குறிப்புகளை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக குறிப்புகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்டியை அரசனாக்கும் கஜலட்சி ராஜயோகம். சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஆள் எங்கேயோ போய் வேறு லெவலில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஜாக்பாட் பலன்களை பெறப்போகிற 5 ராசிக்காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 5 ராசிக்காரங்களில் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 ராசிக்காரங்களும் எதையெல்லாம் பின்பற்றினா அந்த அதிர்ஷ்டத்தை தனக்குள்ளே தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியில் சுக்கிரன் குருவுடன் இணைந்து கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குவதால் சில ராசிகள் அதிர்ஷ்ட பலன்களை பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர். அன்னை மகாலட்சுமியின் அருளால் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று வளமாக வாழ்வார்கள். வரும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகும் நிலையில் ஏற்கனவே இருக்கும் குருவிடம் இணைவதால் அதிர்ஷ்ட யோகமாக கருதப்படும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது. மேச ராசிக்கான பலன்கள்: புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், அவர்களால் வருங்காலத்தில் ஆதாயமும் உண்டு. வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முக்கிய முடிவுகளுக்கு முழு ஆதரவை கொடுப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவிற்கு குறைவிருக்காது. அடுத்ததாக ரிஷபராசிக்கான பலன்கள்: கஜலட்சுமி ராஜயோகத்தால் தங்கம் அல்லது புதிய நகைகள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமைக்கான பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புண்டு. சுப நிகழ்வுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். பணவரவு சிறப்பாக இருக்கும் என்பதால் மிக எளிதாக அனைத்தையும் சமாளிப்பீர்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள்: வெளிநாடு செல்ல திட்டமிட்டு உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். எதிரிகள் கொடுக்கும் குடைச்சல்களை எளிதாக சமாளிப்பீர்கள். பணியிடத்தில் அனைத்து தடைகளையும் மீறி உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கையில் இதனால் வரை குடைச்சல் வந்த அத்தனை பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்வு பிறக்கும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். உறவுகள் மத்தியில் நல்லிணக்கம் நிலவும். காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். துர்கையின் அருளால் காரிய சித்தி ஏற்படும். கும்பராசி நேயர்களே, கும்பராசியினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புண்டு. கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல நிலைமையை எட்டலாம். உங்கள் அறிவாற்றலால் பிரச்சனையை தீர்த்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்களது தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும். ஸோ நேயர்களே, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன். இந்த 4 ராசிக்காரங்க வேறு லெவலில் போக போகிறாங்க. இவங்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மற்ற ராசிக்காரங்கள் என்னெல்லாம் பண்ணனா இப்படியெல்லாம் வரப்போகிற சிக்கல்களை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வாருங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக குறிப்புகளும் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.